ஜெபிப்போங்க. நேசிக்கும் நல்ல தகப்பன், இந்த வேளையா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்துக்குள்ளே எங்களை நாங்கள் தாழ்த்தி முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவராக இருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரை நீங்க நடத்தி வந்ததுக்காக ஆண்டவருக்கு கூட ஆனபடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ராபா பாபா ஷாகா ரீபேதிரை மைந்தொடர்போ யாராகிலும் ஒருத்தர் பரிசுத்தாவியானுடைய அனுகிரகத்துக்காக ஜெபிப்பீர்களா பாருங்க. சுருக்கமா இருக்கட்டும், ஆன வல்லமையா இருக்கட்டுங்க. ஜெபிங்க. ராபா பாபா பா ஷாகா ரபோதி ஹந்தர் ரபோ ராபா பாபா பாபா. பரிசுத்தாவியானவரே, என்னை தொடுங்க, எங்களை தொடுங்க, எங்களை தொடுங்க, 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 தொடுங்க. ஹோலி ஸ்பிரிட் காட், எங்களை தொடுங்க, 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 தொடுங்க. எங்களை நேசிக்கிறவரே, எங்களை நேசிக்கிறவரே. கொண்டு வந்த யாவர் மேலும் அக்னி அபிஷேகத்தினால் ஆண்டவரை இறக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை தேவனாய் கர்த்தர் மாத்திரமே நீ ஆளுகை செய்யணும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ரத்த கோட்டைக்குள் எங்களை மூடி மறைத்துக் கொண்டு அப்பா தொடக்கத்திலிருந்து முடிக்கிற வரைக்கும் உங்க அபிஷேகத்தின் கரத்தினால் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா பரிசுத்த ஆவியானவரே, எங்களை முற்றிலும் பொறுப்பேற்று எங்களை வழிநடத்த வேண்டுமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்தி கிருபையாக வந்ததுக்காக ஆண்டவருக்கு கூட ஆனகொடி நன்றி. விசுவாசிக்கிறீங்களா? என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. கடந்த சில வாரங்களாக நம்ம பரிசுத்தாவியானவரை பத்தி நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். 3 வாரமா என்ன பண்றாங்க? பரிசுத்தாவியானவர் யாரு, அவர் எப்படி இருப்பாரு, என்னவாக இருப்பாருன்றது என்னதுங்க, நிறைய விஷயத்தை நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். மறுபடியாக அந்த ஒரு இடத்துக்கு நாம் போகிறது வேண்டாம். இன்னைக்கு நாம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, we'll go on the introduction of Holy Spirit. பரிசுத்தாவினுடைய ஒரு துவக்கம், ஒரு இன்ட்ரோடக்ஷனாக நம்ம என்ன பண்ணுவாங்க, நாம் வாசிக்க கேட்போம். திமோத்தி புஸ்தகம் 1 திமோத்தி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டு வாசிக்கிறவர்களாக இருப்பாங்க. 1 திமோத்தி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனங்க. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். மாம்சத்தில் என்ன பண்ணாருங்க? வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். என்ன புரிஞ்சுச்சுங்க இந்த வசனத்தின் மூலமா? ஏதாகிலும் புரியுதா உங்களுக்கு? ஏதாகிலும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? என்னங்க வசனத்தை வாசித்தீங்க, ஏதாகிலும் உங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு கேட்குறேன். சம்டைம்ஸ் இன் லைஃப் வேதத்தை நிறைய வாசிக்கலாம், பட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. என் கூடயும் நிறைய பேர் டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்கள நான் எப்போதுமே கேட்குறது, இவ்வளோ நீங்க கூடவே வர்றீங்க, கூடவே போறீங்க, எல்லாம் செய்றீங்க, ஏதாகிலும் உங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு சொல்லும்போது என்னை பார்த்து சிரிப்பாங்க, ஏன் சிரிப்பாங்க. ஸோ அவங்களுடைய புரிதல் எவ்வளோ இருக்குதுங்க, எவ்வளோ புரிஞ்சிருக்குதுங்க. அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க, அது எனக்கு நமக்கு தேவையில்லாத விஷயம். ஒரு ஊழியக்காரனாக நான் அவங்களை கேள்வி கேட்கும்போது என்ன கத்துக்கிறீங்க? எனக்கு ஏசப்பா கூட தம்முடைய சீடர்களை அவர் அப்படிதான் கேள்வி கேட்டார். ஸோ அவங்க ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ணாங்க, அவங்க வந்துட்டு திணறுகிறதும் அவங்க இதெல்லாம் பார்க்கும்போது இங்கேயும் மறுபடியும் உங்களை கேட்க நான் வாசி, இப்ப நீங்க வாசித்தீங்க, என்ன புரிஞ்சிச்சுன்னு கேட்கிறேன். ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சிச்சா? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், இது வசனத்திலே இருக்குது இல்லையா? என்ன புரிஞ்சிச்சு உங்களுக்கு? வாட் இஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்? என்னங்க இப்ப புரியுதா ஏன் உங்களுக்கு பரிசுத்தாவியானவர் தேவைன்னு சொல்லி? யார் தேவைங்க? எஸ், வித்தவுட் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியானவர் இல்லாத நீங்க 1000 வாட்டி இல்ல, 1,00,000 வாட்டி இல்ல, கோடி வாட்டி வாசித்தாலும் உங்களுக்கு அந்த வார்த்தையானது புரியாது. ஒரு கட்டத்துக்கு பிறகு என்னதுங்க, எட்டாது, தலைக்கு எட்டாது. அதனால்தான் நம் விசுவாசிகளாக இல்லாத அவை விசுவாசிகளாக மாறிவிடுகிறோம். அவை விசுவாசின்றது என்ன கதை?
அவர்கள் தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ண முடியலங்க, ஆழத்துக்குள் போக முடியல. ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர், அவர் வெளிப்பட்ட ஒரு ரகசியத்தை நாம் இங்க இருக்கிற எல்லோருமே என்ன பண்ணுங்க, புரிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும். அதுதான் ஆண்டவருடைய மகா பெரிய ஒரு மேன்மையாக காணப்படுகிறது. Everybody can read the Bible. Not everybody can understand Bible. This is very clear. எல்லாருமே உலகத்துல பைபிளை வாசிக்கலாம். மாமதியரும் வாசிக்கலாம், மற்ற மதத்தாரும் வாசிக்கலாம், பௌத்த மதத்துல இருக்கிறவங்க வாசிக்கலாம், கிறிஸ்தவர்ல வாசிக்கலாம், கத்தோலிக்கல இருக்கிற வாசிக்கலாம், சிஎஸ்எல் இருக்கிறவங்க வாசிக்கலாம், நிறைய பேர் வாசிக்கலாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு என்னங்க புரிஞ்சிச்சு நீங்க அவங்களை கேட்டீங்கன்னா, அதான் வசனம் சொல்ற, அதுதான் எங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். பட் உண்மையான எக்ஸ்பிளனேஷன், உண்மையான அர்த்தம், பரிமாணத்துக்குள் நீங்களும் நானும் போக வேண்டியது மிக மிக என்னதுங்க, அவசியம். அதுக்குதான் கேட்டுக்கொள்கிறோம். Spend more time on God's word. அடுத்ததாக என்னதுங்க, அதிகமாக ஜெபத்துல நீங்கள் தரித்திருக்க ஜெபிக்கிறேன். மூன்றாவதாக தான் பரிமாணம், பாடலும் ஆராதனையும் கீதங்கள். இது எடுத்துட்டு நீங்க வசனத்தை ஸ்கிப் பண்ணிட்டு I am going to only sing song பாடுற அப்படின்னு சொல்லி நீங்க போனீங்கன்னா, அந்த மாதிரி ஆசாமிங்க வேதத்தை என்னைக்குமே கத்துக்க மாட்டாங்க. அவங்க போய் ஒரு 4 வசனத்தை நீங்க போய் முத்த போல கேட்டா கூட அவங்க சொல்லுவாங்க I do not know, தெரியாதுன்னு. பிகாஸ் அவங்களுடைய ஃபோக்கஸ் is not on God's word. கர்த்தருடைய வார்த்தைக்கு சார்ந்ததாக இல்லாதபடினால். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம் பாருங்க. 1 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஃபாஸ்டா போவோம், நாட் நிக்க வைத்து போடுது வேணாம், ஃபாஸ்டா போவோம் பாருங்க. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவனுடைய ரகசியமானது மகா என்ன இருக்குதுங்களா, மேன்மையானது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே ஆச்சுங்க. So Holy Spirit என்னதுங்க, விசுவாசத்தின் ஒரு மையமாக இருக்கிறது. எப்படி பிதானவரை நாம் விசுவாசிக்கிறோமோ, எப்படி குமாரனாகி தேவனை விசுவாசிக்கிறோமோ, அதே போல பரிசுத்த ஆவியானவர் வரங்களுடைய கிருத்தியத்தினாலும் அந்த விசுவாசம் அல்ல. என்ன விசுவாசிக்கணும், அவர் தேவன் என்று என்ன பண்ணுங்க, விசுவாசிக்கணும். நீங்க யாரு தேவன் என்று விசுவாசிக்கணும், யாருங்க, பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு யாரா இருக்கிறாரு, வெறும் அந்நிய பாஷையா, வரங்களா, யாருங்க அப்ப உங்களுக்கு தேவனாக இருக்கிறார். அதுதான் நீங்க சப்ஜெக்ஷன்களை கொண்டு வரணும். Holy Spirit is not about gifts. Holy Spirit is not about fruits. கனிகளும் வரங்களும் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் பிதாவை போல குமாரனை போல அவரும் யாரா இருக்கிறாருங்க, தேவனாக இருக்கிறாரு. யார் அவரை தேவன் என்று அங்கீகரிக்கிறார்களோ அவருக்கு அவர் என்னவா இருக்கிறாருங்க, தேவனாகவே இருக்கிறார். ஐயோ ராமன் சொல்லுங்க எதிர்பார்க்க. சோ அப்ப கர்த்தர் யாரா இருக்கிறாருங்க, யார் அது கர்த்தர், பரிசுத்த ஆவியானவர். யாருங்க பரிசுத்த ஆவியானவர், அவர் பிதா காட்டிலும் சிறியவரா, குமாரனை காட்டிலும் சிறியவரா, யார் அவருன்னு கேட்கிறேன். உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அவரை பத்தி? ஏன்னா இவ்வளவு 3 வாரமா அவரை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கேட்டுட்டு திருப்பி நான் உங்களுக்கு ஆரம்பத்துல போனா அது உங்களுக்கு நல்லா இருக்காது. சோ யாருங்க இவரு, அவர் ஒரு நபர். ஓகே, பியூட்டிஃபுல். அவர் ஒரு நபர்னு சொல்லிட்டீங்க, அவ்வளவுதாங்களா? பரிசுத்த ஆவியானவர். ஏங்க நீங்க அவ்வளவு பயப்படுறீங்க, எனக்கு புரிய மாட்டேங்குங்க. பரிசுத்த என்னங்க, அப்போ இது வரைக்கும் நீங்க அந்த அனுபவத்துல வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னங்க கேள்விப்பட்டுக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவரை, ஆனா அந்த அனுபவம் நேரத்துக்கு வரலீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க மைண்ட்ல நீங்க ஏத்த வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, He is my God. அவர் என்னுடைய தேவன். அவர் யாருக்கும் குறைவில்லை, யாருக்குள்ளயும் குறைவாக காணப்பட மாட்டார். அவர் எப்பொழுதுமே நிறைவானவர். ஐயோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, பரிசுத்த ஆவியானவர் யாருங்க, நிறைவானவர். He is not யாருங்க, அவர் யாரும் இல்லைங்க, குறைவானவர்
அல்ல. சோ அவர் யாரா இருக்கிறாரு? நிறைவாக இருக்கிறாரு. பிதாவை போல அவரும் நிறைவானவர், குமாரனை போல நிறைவானவர், பரிசுத்த ஆவியானவர். துவக்கத்திலிருந்து முடி வரைக்கும் அவர் யாரா இருக்கிறாருங்க? நிறைவானவராக இருக்கிறார். உதாரணத்துக்கு நம்ம ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்பாங்க. ஆதியிலே தேவன். பாருங்க, இந்த ஆதியிலே தேவன் என்ற வார்த்தை நீங்க கேட்டீங்கன்னா என்னங்க? எல் என்ற வார்த்தை கிடைக்கும். அல் என்ற வார்த்தை, எல் என்ற வார்த்தை, எல் ஷடாய். என்னங்க? எல் ஷடாய். ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த எல் ஷடாயுடைய அர்த்தத்தை நீங்க கேட்டீங்கன்னா, எல் ஷடாய் என்னங்க இருக்குதுங்க? இருக்குதுங்களா? எல், நான் சர்வ வல்லமை உள்ள. ஆனா இந்த ஆதியாகம புஸ்தகம் 1:1 நீங்க வாசிக்க கேட்கும் போது இந்த இடத்துல இவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் பேசப்படல, இவர் எல்லோஹிம் என்ற வார்த்தை பேசப்பட்டது. எல்லோஹிம் பாத்தீங்கன்னா எல் என்ற வார்த்தை பாத்தீங்கன்னா சிங்குலர் வார்த்தை, தனித்துவமாக ஒருவராக பேசப்படுகிற வார்த்தை. ஆனா எல்லோஹிம் சிருஷ்டிகர்த்தர், எல்லோஹிம் பார்த்தா ஒருவரை காட்டிலும் என்னங்க? அதிகம் என்ற வார்த்தை. என்னங்க? ஒருவரை காட்டிலும். சோ சிருஷ்டிப்பிலேயே துவக்கத்திலேயே நீங்க நல்லா வாசிக்க கேட்டீங்கன்னா, எல்லோஹிம் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நாங்க ஏதாவது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சோ திருத்துவை தேவனுடைய வார்த்தை. என்ன வார்த்தைங்க? எல்லோஹிம். கர்த்தருடைய 12 பேர்கள் உண்டு. நாம் இது ஃபர்ஸ்ட் பேரை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய எத்தனை பேர் இருக்குதுங்க? 12 பேர் இருக்குது. அந்த 12 பேர்ல இப்போ நீங்க வாசிங்க பாருங்க. என்ன வார்த்தைங்க அது? சர்வ வல்லமை உள்ள தேவன் கேட்டீங்க தெரியுங்களா? இது ஒரு பேரு. இந்த தேவன் ஆதியிலே தேவன் என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அது என்னவா இருக்குதுங்க? எல்லோஹிம். என்னங்க எல்லோஹிம் ஸ்பெல்லிங்? ELOH. என்னங்க? IM. என்ன வார்த்தைங்க? எல்லோஹிம் அப்படின்னா என்னங்க? ஒருவரை காட்டிலும் அதிகம். சோ திருத்துவை தேவன் என்ற வார்த்தை நம்ம என்ன பண்ணுகிறோங்க? பிதா ஆகிய தேவன், குமாரன் ஆகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். சோ பரிசுத்த ஆவியானவர் அந்த துவக்கமான ஆரம்பத்திலே நீங்க வாசிக்க கேட்பீங்க. அடுத்தது 2வது வசனம் எதுங்க? ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா, பூமியானது ஒழுகின்மையும் வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர். பாருங்க, நல்லா கேளுங்க. தேவ, இதுக்கு முன்னால திருத்துவை தேவன் என்ற 3 பகுதியில் ஒருவரை காட்டிலும் அதிகம், ஒருவரை காட்டிலும் அதிகம் என்ற வார்த்தை. ஆனா இங்க ஒருவரை காட்டிலும் அதிகம் இல்ல. இங்க என்ன இருக்குதுங்க? ஆவியானவர். எத்தனை பேருங்க? நல்லா கரெக்டா சொல்லுங்க. எத்தனை பேரு? ஆவியானவர் எத்தனை பேரு? கரெக்ட் பாயிண்ட். ஒன் தாங்க, சிங்குலர் வேர்ட். ஆனா God they ஈகவன் யூஸ் பண்ணும்போது அங்க என்ன இருக்குதுங்க? எல்லோஹிம். எல்லோஹிம்னா என்னங்க? சிருஷ்டிகர்த்தர். ஒருவரை காட்டிலும் என்னங்க? அதிகமானவங்க. இந்த அதிகமானவன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா இப்பொழுது நாம் அதே ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்பாங்க. 1ஆம் அதிகாரம். பின்பு தேவன். பாருங்க, இந்த வார்த்தை நீங்க கேட்டீங்கன்னா நமதுன்ற வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. எனது என்ற வார்த்தை யூஸ் பண்ணினா நல்ல வார்த்தை. என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க? நமதுன்னா யாருப்பா? மனுஷன், இப்ப அறவைகள் எதுவுமே கிடையாது. இப்ப என்ன யூஸ் பண்றாங்க? நமது. நமதுன்னா எவ்வளவு ஆயிடுச்சு? ஒருவரை காட்டிலும் அதிகமானது. சோ இங்க திருத்துவை தேவன், பிதா ஆகிய தேவன், குமாரன் ஆகிய தேவன், பரிசுத்த ஆவிய தேவன். இங்க நமது சாயலாக, நமது ரூபம் 2 வாட்டி பேசப்படுகிற வார்த்தை. என்னங்க? நமது சாயலாக, நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்க கடவோம். இப்ப என்ன ஆச்சுங்க? எத்தனை பேர் வந்துட்டாங்க? ஒருவரை காட்டிலும். சோ துவக்கத்துல இருந்து என்னதுங்க? திருத்துவை தேவனுடைய வார்த்தை வேதத்துல இருந்திருக்கு. உலகத்திலே ரொம்ப கடினமான புஸ்தகம் வெளிப்பாடுன்னு சொல்லுவாங்க. நான் நினைக்கிறது உலகத்திலே ரொம்ப கடினமான புஸ்தகம் ஆதி ஆகமம்.
ஆதி ஆகமம், ஆதி மாணவ, ஆதி புருஷ, ஆதி யோகி, ஆதி ஆகமம். என்னங்க இன்னும் என்ன இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்? அதிசயமானவர். ஆதி, ஆதின்ற வார்த்தை நீங்க கேட்டீங்கன்னா ஆதி மாணவ, ஆதி புருஷன், என்னங்க ஆதி யோகி, ஆதின்ற வார்த்தையில இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிட்டு போறீங்களோ என்ன வார்த்தைங்க? ஆதி ஆகமம். ஆதின்றது பாத்தீங்கன்னா துவக்கம், ஆகமம் சொல்லும் போது என்னங்க எழுத்துக்களை ஒரு புஸ்தகமாக கொண்டு வந்த விஷயம். அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் புக் பேர் வாசிக்க கேட்கும் போது ஆதி ஆகமம். என்னமாங்க? ஆதி ஆகமம். ஆதி ஆகத்துல என்ன நல்லா இருக்குது? ஆதி மாணவ. ஆதி மாணவனா மனுஷர்கள். ஆதி புருஷன் ஆதாம், என்னதுங்க அவனுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. என்னங்க ஆதி யோகி. யோகி என்னங்க? ஆதியில இருந்த ஒரு மனுஷன் என்னங்க யோகிஸ்தனாக, உத்தமனாக யாரை தேடினா? தேவனை தேடினா. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா பைபிள் ஸ்டடியில வந்து இது உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, it will become a very complex to word. உங்களுக்கு கடினமான வார்த்தையா இருக்கு. அதுதான் சொல்றேன். இன்னும் நம்ம ஏபிசிடிலே இருந்தீங்கன்னா நீங்க வேதத்தை என்ன பண்ண முடியாதுங்க, ஆராய்ந்து பார்க்க முடியாது. சோ இப்போ ஆதியாகமம் 1:1 ஆயிடுச்சு, ஆதியாகமம் 1:2 ஆயிடுச்சு. தேவ ஆவியானவர். சோ பைபிள் என்ன இருக்குதுங்க? பரிசுத்தாவியானவர் கடைசி நாட்கள்ல வெளிப்பட்ட ஒரு நபர் அல்ல. பரிசுத்தாவியானவர் அவர் ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறவர். ஆனா மனுஷர்கள் அவரை புரிந்து கொள்ள முடியல, வேற விஷயம். உணர முடியல, வண்டர்ஃபுல் வேர்ட். ஏற்றுக்கொள்ள முடியல, வேற விஷயங்க. என்ன ஆச்சுங்க? அவனுடைய கண்கள் பரிசுத்தாவியானவரை முடியாத போயிடுச்சு. ஆனா பரிசுத்தாவியனோட டீடைலிங் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஏன்னா என்னுடைய கான்டெக்ஸ்ட் இஸ் நாட் அபௌட் ஃபாதர் காட். பிதாகிய தேவனை பத்தி வரப்போகிற நாள் எடுப்பேன். குமாரனாகிய தேவனை பத்தி ஏராளமான வசனம் பைபிள் இருக்குது. ஆனா பரிசுத்தாவியானவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றது என்னுடைய ஆசை. உங்களுடைய வாழ்க்கையில who is this triune God? திருத்துவை தேவன் யாரு? நான் மறுபடியாக சொல்கிறேன், பரிசுத்தாவியானவர் ஒரு பொருள் அல்ல, பரிசுத்தாவியானவர் ஒரு உணர்வு அல்ல, பரிசுத்தாவியானவர் வரம் அல்ல, பரிசுத்தாவியானவர் கனி அல்ல. பரிசுத்தாவியானவர் என்னுடைய தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களா? சோ யாரா இருக்கிறாருங்க பரிசுத்தாவியானவர்? நமக்கு யாரா இருக்கிறாருங்க? தேவனாக இருக்க. This is the one thing you have to believe. இதுதான் நீங்க விசுவாசிக்கணும். நாம நிறைய நேரத்துல என்ன பண்றோம்னா பரிசுத்தாவியானா நாங்க பாபா பாபான்றதுனால பாபா பிளாக் ஷீப் ஆயிடுமான்னு கேட்கிறேன். That is not the way Holy Spirit works. கட்டுப்பாட்டு ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் போல வாழ்வது நான். என்னங்க யார் எழுந்த பாட்டுங்க? ஃபாதரையா பாட்டு. பாருங்க பாட்டுலாம் பைபிள். இந்த மாதிரி கூட ஒரு பாட்டு இருக்குதா நீங்க என்ன கேக்குற மாதிரி இது நீங்க பாத்துக்கலாம் பாருங்க. அப்போ பரிசுத்தாவியானுடைய எஃபெக்ட் இஸ் ஸ்மால். இட்ஸ் நாட் அபௌட் ட்ரம் பீட்ஸ், இட்ஸ் நாட் அபௌட் மியூசிக், இட்ஸ் அபௌட் ரிலேஷன்ஷிப் வித் காட். இன்னைக்கு இருக்கிற மாடர்னைஸ் ஜெனரேஷன் இசைக்கருவிகளை போட்டு மியூசிக் பாட்டெல்லாம் கேட்டுட்டு போ, அதுல ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படி போயிட்டு இருப்போம். Think about the early days. ஆரம்ப நாட்கள்ல what kind of a music they had. So ஒரு மியூசிக்கால அவரை வர வைக்கிறதா, it becomes feeling, it becomes emotion, it becomes different. Holy Spirit is a person. பரிசுத்தாவியான நபர். நீங்க கில்லிங் அவருக்கு நோ. He's got feeling. உணர்வுகள் இருக்குது, உணர்ச்சி இருக்குது. என்னங்க கர்த்தரே ஒரு பகுதியில சொல்கிறாரு, மனுஷகுமாரை பத்தி நீ தவறாக பேசினா உனக்கு மன்னிப்பு இருக்கிறது, ஆனா பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக பேசினால் இந்த உலகம் இல்ல வரப்போகிற உலகத்திலே உனக்கு என்ன இல்லைங்க, மன்னிப்பு இல்ல. சோ அப்ப என்ன இருக்குதுங்க? பரிசுத்தாவியானவர் யாரு? ஒரு நபர். என்னங்க பரிசுத்தாவியானவர்? Don't always think பரிசுத்தாவியான பவர் நினைக்காதீங்க. பரிசுத்தாவியானவர் பவர் இல்ல. பரிசுத்தாவியானவர் பலத்தினாலும் அல்ல,
பராக்கிரமத்தினாலும் அல்ல. தேவ என்ன கத்துக்கிறீங்க இந்த வசனத்தின் மூலமா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கர்த்தர். உங்க மைண்ட்ல இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே போகும்போது Holy Spirit is God. Holy Spirit is my God. Holy Spirit is my helper. பரிசுத்த ஆவியானவருடைய தேவன், பரிசுத்த ஆவியானவருக்கு சகாயர். விசுவாசிக்கிறவங்க யார்? இவருடைய டியூட்டினா, இவருடைய வேலைனா பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடிமடிக்கு தன்னுடைய ஏக சுதனை தந்தறினார் அப்படின்னு வசனம் சொல்லுது. யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16. இப்ப இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசப்படுகிற ஒரு நிகழ்வு போகும்போது பரிசுத்த ஆவியானவர் எங்க இருந்தாரு? வாசிங்க யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எஸ். இப்ப நீங்க ஒரு விஷயத்தை நீங்க இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் சுவாசம், the breath of life, சுவாசம். ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், chapter 2:7. Genesis chapter 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினால் உருவாக்கி ஆகாய விரிவை இல்ல கரெக்ட் வாசிக்குது. ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். யார் ஊதினது? தேவன் ஊதுகிறார். இந்த தேவன்ன்றது யாரு? பிதா, குமாரன். இப்ப இந்த இடத்துல ஊதினார் என்ற வார்த்தை வருது அப்படின்னு என்னது? என்ன புரிஞ்சிச்சு உங்களுக்கு? ரூஹா, தேவனுடைய சுவாசம், the breath of life. என்னங்க? பரிசுத்த ஆவியானவர் காத்துக்கு ஒப்பாக பேசப்படுகிற விஷயம். நீங்க சுவாசிக்க தெரியுங்களா? அந்த காத்தை தந்தவர் யார் தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர். நீங்க மறந்துட்டீங்க பாருங்க. இப்ப உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொஸ்டின் கொடுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீடர் மேல சுவாசத்தை ஊதுகிறார். அந்த வசனத்தை காமிக்க முடியுமா? இன்னைக்கு நீங்க தேடி அடுத்த வாரம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன்னா 31,101 வசனம் இருக்குது. இப்ப எப்படி தேட போறீங்கன்னு தெரியாது. சங்கீத புத்தகம் 118 இருந்து பார்க்க போனீங்கன்னா இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி இருக்குது. இப்ப எப்படி எடுத்துட்டு போறாங்க எனக்கு தெரியாது. கரெக்டா நடுவு பகுதியில போறான்னு யோசிக்க பாத்தீங்கன்னா 118:8 வாசிக்க கேட்டீங்கன்னா அதுதான் பைபிளோட நடுவு வசனம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்துட்டு 119 ரொம்ப நீளமான அதிகாரம். இந்த பக்கம் பின்னால பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வசனம் வர 2 வசனம் இருக்கு. 117 எத்தனை வசனங்க? 2 வசனம். 118:8 வாசிக்க கேட்கும்போது மனுஷனை என்னங்க நம்முடைய பார்க்கலும் தேவன் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் என்ற வசனத்தோட ஆரம்பிக்கிறாரு. இப்ப காத்துன்ற வார்த்தையோட நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்ப நீங்க தேடி யோவான் புத்தகத்துல இப்ப போயிருப்பீங்க. பண்ணுங்க யோவான் புத்தகம் எத்தனாம் அதிகாரங்க? 3ஆம் அதிகாரம். என்ன வசனம் எடுத்தீங்க சிஸ்டர்? நீங்க இதுக்கு முன்னால தேடிட்டு நான் பாருங்க. நான் நினைச்ச சிஸ்டர் பெரட்டுகிற விதத்தை பார்த்து நீங்க எப்படிதான் அந்த வசனத்தை கண்டு. திஸ் இஸ் யுவர் ஹோம்வொர்க். மத்தேல இப்பதான் போயிருக்கிறான். மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான் வார்த்தைகளையே நாங்க 4 வாரம் முடிச்சிடும். This is your homework. பரிசுத்த ஆவியானவருடைய காத்து சுவாசத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீடருங்க மேல என்ன பண்ணார் தெரியுங்களா? ஊத்தினார். நான் மறுபடியும் சொல்கிறேன், நாங்க நீங்க பைபிள் நீங்க வாசித்திருப்பீங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர்லாம் வெளிப்பாடு கிடைக்காது. இன்னொருத்தருடைய வெளிப்பாடுல ரொம்ப நாள் நீ நிற்கவும் முடியாது. இது நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். You cannot live by somebody's sermon, somebody's revelation. யார வீட்டுல பிரியாணி செய்யறதுனால என் வயிறு ரொம்பிடும் சொல்லிட்டு ஆசைப்படாதீங்க. நான் என் வீட்டுல செய்ததா தினாங்க. புரியுதுங்களா? மற்றவங்க செய்யறதுனால நல்லா இருக்குது இல்லையா, என்ன வாசனை வருதுன்னா அது அங்க என்ன செய்யணும் பெண்ணால கூட போட்டு காலிக்கிறீங்களா உங்களுக்கு தெரியாது. சோ நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா இந்த வசனத்தின் தோராயாக அவர் சுவாசத்தை ஊதின உடனே மனுஷன் ஜீவாத்மா. சோ பரமாத்மா மனுஷனுக்கு ஜீவாத்மாவை தந்தார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? இட் மீன்ஸ் breath of life. என்னங்க breath of life? நானாங்க ஜீவ சுவாசம். யாருங்க?
பரிசுத்த ஆவி. இப்போ யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் புஸ்தகம் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஓகே. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. இது யாரை குறிக்கிறது? கர்த்தராகி இயேசு. மறுபடி சொல்கிறேன், உங்களுக்கு பரிமாணங்கள் புரியும். பிதாவுடைய வேலை, குமாரனாகிய வேலை, பரிசுத்தாவினுடைய வேலை. சிருஷ்டியில மூவரும் கலந்து காரியங்களை நடப்பிக்கிறாங்க. என்னங்க, ஆழத்தின் மேல தேவாவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். மறுபடியும் 1:26 வாசிக்க கேட்கும் போது நமது சாயலாக நமது ரூபம் அப்படின்னா மறுபடியும் எத்தனை பேருங்க? மூவரும் உட்கார்ந்து என்ன பண்றாங்க? ஒரு டிஸ்கஷன் நடக்குது. என்னது? நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்க கடவோம். இப்போ ஒரு ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7, 8 நீங்க வாசிக்க கேட்கும்போது கர்த்தர் உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு சுவாசத்தை ஊதுகிறார். மனுஷனோ ஜீவ ஆத்மா. யாருங்க? யார் ஜீவாத்மா? ஓகே. இப்போ யார் ஊதினாங்கன்றது மறுபடியும் உங்களுக்கு டிக்ளரேஷன் கொடுக்கிறார். யோவான் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22 நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பவர் என்ன பண்ணாங்க? ஷீடர் மேல அவர் என்ன பண்ணாங்க? சுவாசத்தை அவர்கள் ஊதி. இந்த வார்த்தை ஸ்டாப் பண்ணுங்க. அதுதான் சொல்றேன். ஏன்னா நீங்க பைபிள் வாசிக்கிறீங்க, வாசித்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியணும். You need to know words. மனப்பாடமாக என்ன பண்ணுங்க? ன்றது கிடையாதுங்க. இருக்கணும். வசனம் சொன்ன உடனே ஊழியக்காரர் என்ன பண்ணுங்க? டக்குன்னு இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல என்ன பண்ணுங்க? நீங்க இப்பதான் மத்தேயு எடுத்து போய் தேடிட்டு இருக்கீங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவானு எப்போ நீங்க வந்து இந்த 20ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்துக்கு நீங்க கேட்டிருப்பீங்க. So it means தோட்டத்துல ஒருத்தர் ஊதுகிறாரு. மறுபடியாக 20ஆம் அதிகாரம் 22 யோவான் புஸ்தகத்துல ஒருத்தர் ஊதுகிறாரு. யார் ஊதிந்து? யார் ஊதிந்து? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவர் மேல ஊதி பரிசுத்த ஆவியானவரை நீங்க பாருங்க. இங்க மனுஷன் மேல ஊதுன உடனே ஜீவ ஆத்மாவாக மாறுகிறாங்க. இப்பொழுது ஆண்டவர் ஊதும் போது மனுஷங்க என்ன பெற்றுக்குவாங்க? பரிசுத்தா. சோ ஊதுன உடனே மனுஷங்க பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கினாங்களா? இங்க ஊதுன உடனே அவன் மனுஷங்க உயிர் உள்ள வந்துருச்சு. இங்க சீடர் மேல ஊதுன உடனே பரிசுத்த ஆவியானவர் வந்துச்சான்னு கேட்கிறேன். என்னங்க? பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் கண்ட்ரோலுக்கு நீங்க கொண்டு வரணும். லார்ட், என் வாழ்க்கையை நான் சுயமாக கொண்டு போகாம உங்களுடைய கண்ட்ரோல்குள்ள நான் கொண்டு வருகிறேன். என்னங்க? The dangerous thing is getting away from God. உலகத்திலே ரொம்ப பயங்கரமான விஷயம்னா கடவுளுடைய சமூகத்துல இருந்து நீங்க வெளியே போகிறது தான். நீங்க காடுடைய பிரசன்ஸ்ல இருக்கணும். அதுதான் சொல்றதுங்க. கத்துறதுனாலையும் கூச்சல் போடுறதுனாலையும் ஷேக் பண்றதுனாலையும் பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. அவரை நீங்க பயமுறுத்திடுவீங்க ஏதோ ஒரு விதத்துல. பரிசுத்த ஆவியானவர் இஸ் a person, ஒரு நபர். அவர் என்னதுங்க? ஆவியாக இருக்கிறார். திருத்துவை தேவன்ல ஒரே ஒருத்தருக்கு தான் மாம்சம் உடையவராக இருக்கிறார். அது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. மற்ற இருவரும் 2 பேரும் யாருங்க? பிதாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும். அவர்களுக்கு என்னங்க? ஆவிக்குரிய ஒரு சரீரம். நாமும் ஒரு நாளைக்கு மறுரூபம் ஆக்கப்படுவோம். என்ன ரூபம்ங்க? மறுரூபம் ஆக்கப்படுவோம். ஒருவேளை உங்களுக்கு புரியத்தக்க சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லணும் நான் நினைச்சா, ஒண்ணு மத்தேயுவின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். மத்தேயுவின் சுவிசேஷம் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். இப்போ இங்க இடத்துல பாஸ் வச்சுக்கங்க. மறுரூபமானார். இப்போ நான் உங்களை கேட்பேன், இங்கிலீஷ்ல டிரான்ஸ்பிகரேஷன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்ற வார்த்தை யூஸ் பண்ணல. டிரான்ஸ்ஃபார்மேஷன்னா என்னங்க? இப்போ பேண்ட் ஷர்ட் போட்டுனுங்கிற டக்குன்னு லுங்கி போட்டு கூட வந்து நிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆயிடுச்சு. என்னங்க? கிராமத்துல இருக்கிறவன கட்டிங் கிட்டிங் எல்லாம் அடிச்சுட்டு என்ன பண்ணலாங்க? அவரை
நாம மாத்திடலாம். டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்ற வார்த்தை பண்ணலாம். டிரான்ஸ்பிகரேஷன் என்றது வேற, மறுரூபமாக்கப்படுகிறதுன்ற வார்த்தை வேற. என்னங்க மறுரூபம்? மாற்றப்படுகிற சிந்தனை வேற, சேஞ்ச் ஓவர் கெபாசிட்டி வேற. ஒருத்தர் பேண்ட் ஷர்ட் போட்டுங்கன்னா அவனை கூட்டு வந்துட்டு கிராமத்துல இருக்கிற மனுஷனுக்கு அவனுக்கு கோட் கூட போட்டு விடுறான். லுங்கி போட்டுக்கிறவன் என்ன பண்ண, ஏய் என்ன மாறிட்டான் பாய்மா அப்படின்லாங்க. பட் இந்த வசனம் என்ன மாறிட்டாங்கன்ற வசனம் கிடையாது. இந்த வசனம் சொல்றது அவருடைய கண்களுக்கு முன்பாக அவருக்கு டிரான்ஸ்பிகரேஷன். டிரான்ஸ்பிகர், அந்த ஃபிகர் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா முற்றிலும் என்னாச்சுங்க. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் என்ன இருக்குது பாருங்க அந்த வசனத்துடைய அர்த்தம். அவர் முகம் நீங்க இங்கிலீஷ்ல என்ன இருக்குது பாருங்களேன். டிரான்ஸ்பிகர் இங்க என்ன இருக்குதுங்க, டிரான்ஸ்பிகர். பாருங்க எல்லா டிரான்ஸ்லேஷனும் ஒரே மாதிரி கொண்டு வராங்க. ஏன்னா அதுக்கு நீ வேற எதுவுமே கொண்டு வர முடியாதுன்ற இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே, இந்த இடத்துல பாஸ் கை வச்சுக்கலாம். இப்போ நாம் யாத்ராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 10ல இருந்து வாசிக்க கேட்போம் சிஸ்டர். 10, 11ல இருந்து வாசிக்க கேட்போம். ஜனங்கள் எல்லாரும் 33 யாத்ராகம புஸ்தகம் 33 10 11. Exodus chapter 30 verses 10 and 11. Exodus chapter 10 and 11. வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கடவர்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். கர்த்தர் என்னதுங்க, மோசேயோட என்ன பண்ணாரா, முகமுகமா பேசினார்னு இருக்குது. என்னங்களா, பின்பு அவர் போது இருங்க, முகமுகமாக பேசினார். இப்ப இங்க ஒரு இடத்துல ஸ்டாப் வைப்போம். என்னங்க என்ன பண்ணாரா, சோ கடவுளுக்கு என்ன இருக்குது, முகம் இருக்குதா இல்லையா? முகம்னா என்னதுங்க, ஃபேஸ். இப்போ நம்ம போல டிங்கரிங் அச்ச ஃபேஸ் ஆண்டவருக்கு இருக்கமா, இல்ல தூய்மையான ஃபேஸ் இருக்கமா? பாருங்க எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டாங்க. ஏதோ மோச பக்கத்துல உட்கார்ந்துட்டு அப்படியே சொன்ன மாதிரி எவ்வளவு தூய்மையா இருந்துச்சு. ஏன்னா ஒரு கட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா மோச கர்த்தருடைய முகத்தை காண முடியல. கர்த்தர் சொல்கிற மக, என் முகத்தை நீ பார்த்துட்ட, நீ செத்துட்ட அப்படின்ற. இப்ப அதே அதிகாரத்துல நீங்க 20வது வசனத்தை வாசிங்க. நீ என் முகத்தை காண மாட்டாய், நீ என் முகத்தை காண மாட்டாய். ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது. இப்போ நல்லா தெரிஞ்சுங்க காடோட கான்செப்ட். கடவுள்ன்ற வார்த்தை நாங்க பிதாவுக்கும் ஒரு முகம் இருக்குது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன இருக்குதுங்க, ஒரு முகம் இருக்குது. ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு முகம் இருக்குதான்றதான் என்னோட கேள்வி. என்னுடைய முகவரியே நீங்க தான் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னோட முகவரியே யாருங்க, பரிசுத்த. The face of Father. இது பிதானவர் பேசுகிற ஒரு வார்த்தை. யார்கிட்ட, மோசே கிட்ட. மக நீ என்ன பார்த்துட்ட, முகத்தை பார்த்துட்ட, ஒரு மனுஷனும் என்ன இருக்க முடியாது. வாசிங்களா அந்த வசனத்தை. உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லுங்க. உயிரோடு இருக்க கூடாது அப்படின்னா காட ஒரு மனுஷன் பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, என்னாச்சு, அவனதான் முடிஞ்சிச்சு. செத்துட்டான்ற வார்த்தை காட்டிலும் இந்த சரீர பாவம் அவரை பார்க்க முடியாது. இந்த உடம்புல என்ன பண்ண முடியாதுங்க, காட பார்க்க முடியாது. அதுக்குதான் நமக்கு மறுரூபம் வேணும். மறுரூபம் என்ற வார்த்தை டிரான்ஸ்ஃபார்ம். இங்க ஏசப்பா என்ன செய்யறாருன்னா, அவர் ஒரு மனுஷன் ஆனாலும் ஜனங்க மத்தியில மறுரூபமாகறான். இதனுடைய அடையாளம் என்னது, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒரு நாளைக்கு நாமும் மறுரூபமாக்கப்படும். என்ன ஆயிடுவோங்க. இங்க வசனம் சொல்றது அவரை பார்த்துட்டு ஒரு மனுஷன் உயிரோட இருக்க முடியாது. ஆனா இது கூட பேதுரு, யாக்கோப்பு, யோவான் 3 பேர் இருக்கிறாங்க. இப்ப இவங்க 3 பேரு அவர் மறுரூபமாக்குற காட்சி பார்த்தா செத்துட்டு இருக்கணும் தானே, ஏன் சாவல? இது விசுவாசிகள் கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளம். ஏசியா சொல்கிறாரு, என் அழுக்கான கந்த, என் நீதி எல்லாம் அழுக்கான கந்தன்றாங்க. என் நியாயமெல்லாம் என்னதுங்க, ஒன்றுமில்லாத குப்பை. சோ காட் கிட்ட ஒவ்வொரு மனுஷனையும் என்னதுங்க இந்த ஈக்குவல் குள்ள கொண்டு வரணும்.
பரிசுத்தம் இல்லாதான் ஆக முடியாது. சோ பரிசுத்த ஆவியானவர் தான் உனக்கு சுவாசத்தை தந்தார். பரிசுத்த ஆவியானவர் தான் மறுபடியாக உனக்கு உயிரை தந்திருக்கிறார். இன்னைக்கு நீ புதிய சிருஷ்டிப்பா இருக்கிறன்னு சொன்ன யாருங்க? ஏன்னா அங்கே சிருஷ்டியில நீ தான் இருந்த, உன்னதான் உன் மேல ஆண்டு சுவாசத்தை ஊதினாரு. இங்கேயும் நம்ம வாசிக்க கேட்கிறோம் கொரிந்தியர் புஸ்தகத்துல, கிறிஸ்துக்குள்ள நீங்க எல்லோரும் என்னவா இருக்கிறீங்களா? புதிய பழையவெல்லாம் ஒளிந்தது, இப்போ நீங்க என்னவா இருக்கிறீங்க? புதிதாக இருக்கிறீங்க, புதிய சிருஷ்டிப்புன்னு பார்க்கிறோம். மோசே கிட்ட சொல்கிறார் ஆண்டவர், மகன் எல்லா விஷயம் நான் ஓகேன்னு சொல்லிட்டு வரேன், ஆனா என் முகத்தை பார்த்துட்டு நீ உயிரோட, எந்த மனுஷனும் உயிரோட இருக்க சாத்தியமே கிடையாது, கூடாத ஒரு விஷயம்ன்றாரு. ஆனா மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்க கேட்கும்போது, ஜனங்களுக்கு முன்பாக செய்யல, யாருக்கு முன்னாடி செய்யறாங்க? பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த மூவரும் மலைக்கு மேல போகிறாங்க. அந்த நேரத்துல நடந்த ஒரு விஷயம், அவங்களுக்கு முன்பாக என்ன செய்கிறாங்க? மறுரூபமாகறாங்க. மூவரும் வந்து பேசுறாங்க. யார் யார் பேசுறாங்க? யாக்கோபா? இல்லைங்க, மூவர் யார் யார் பேசுறாங்க? பேதுரு, யாக்கோபு, யோவானு. ஏசப்பா பார்த்து சொல்றாங்க, உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? அந்த இடத்துல ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது. என்ன சத்தம்? இவன் என்னோட நேசகுமாரன். அவர் என்ன சொல்கிறாரு அதுதான் நீங்க என்ன பண்ணோம்? இருக்குதா வசனத்துல கீழே பகுதியில் இருக்குதா? அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன். இந்த வசனத்துல நீங்க அப்படியே டிராப் இன் பண்ணிட்டே போனீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்க. சோ the capacity of man, மனுஷன் பூமியில் இருக்கிற நாட்களை கர்த்தரே அவன் முழுமையாக தேட முடியும். அந்த மாதிரி யாராகிலும் தேடி இருக்கிறாங்களா? எஸ். ஆதியாகமம் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22, 23 நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் கடவுளிடத்துல பேசி அவன் ஆண்டவருடைய தூக்கினே போயிட்டார். எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்க கேட்போம். 24 ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றெடுத்தான். 360 வருஷம் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்து. எத்தனை வருஷங்க? 300 வருஷம். கெபாசிட்டி 300 வருஷம். என்ன செய்யணுங்க? கெபாசிட்டி. இது ஒருவேளை இதே விஷயத்தை ஆதாம் செய்திருந்தா ஆதாம் கூட ஆண்டவர் தூக்கிட்டு போவார். ஆதாம் அவன் நாள் செலவு பண்ணல. தோட்டத்துல இருந்த அந்த ஆதாம் என்ன பண்ணலங்க? He was not able to explore, experience God. பைபிளிலே எல்லா மனிதர்களை காட்டிலும் ஆதாம் விசேஷமானவர் அல்லவான்னு கேட்கிறார். என்னங்க? வேதத்துல இருக்கிற எல்லா மகா மனிதர்களை காட்டிலும் ஆதாம் யாருங்க? விசேஷமானவர் அல்லவா? எப்படி விசேஷமானவர்? அவருடைய கை அவரை தொட்டுதுங்க. இல்லைங்களா? என் கருவை கர்த்தர் தொட்டார்னு வசனம் சொல்கிறத, ஏவாள் அம்மாவை உருவாக்குறதுக்கு போனா ஆதாம தானே உருவாக்கணும். ஆதாம தானே கையில பிடிச்சிட்டு நடந்திருப்பாரு. எத்தனை வருஷம் தெரியாது, ஆனா ரொம்ப லாங் டைம் கையை பிடிச்சிட்டு ஆதாம் கிட்ட பேசி இருப்பாரு இல்லையா? ஆறாம் எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா, நீங்க என்ன சாப்பிட்ட, என்ன பண்ணிட்டு இருந்த, டெய்லிங்க அவரோட வல்லமை இறங்கி இருக்கு. ஏன்னா பைபிள் வசனம் சொல்றது, குளிர்ச்சியான வேலையில அனலாக்குறவர் வருகிறார். உங்களுக்கு புரியல நான் சொன்ன வார்த்தை? குளிர்ச்சியான வேலையில அனலாக்குறவர் வருகிறார். நீங்க எல்லா கான்செப்டும் பாத்தீங்கன்னா, திருமணம், திருவைபோகம், இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா திருத்துவை விஷயம் இருக்கும். அது திருமணமானாலும் சரி, திருத்துவை தேவனானாலும் சரி, நீங்க எந்த விஷயம் எடுத்தாலும் சரிங்க, சரீரம் எடுத்தாலும் சரிங்க, ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே 3 காம்ப்ளெக்ஸ்ல தான் வரைக்கும். நீ வரத்துக்கு முன்னால அவர் கடவுளா தானே இருந்தாரு. நீ பூமியில உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னால அவர் யாரா இருந்தாங்க? அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க தானே. திருத்துவ தேவனுக்குள்ள என்ன இருக்குங்க? They had a conversation. வாங்க நம்ம மனுஷனை உருவாக்கம் என்ற வார்த்தைகளா போயிருக்கோம் இல்லையா? இந்த வசனத்தோட தோராய் நீங்க கேட்டீங்கன்னா அந்த இடத்துல கூட சொல்றாரு, நீங்க எல்லாம் ஏதோ தப்பா பேசிட்டு இருக்கீங்க, வேணாம், உங்களுக்கு இது தெரியாத தேவையில்லாத ஒரு விஷயம். பட் நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறாங்க? அந்த சத்தம் என்ன சொல்லுங்க? அவர் சொல்லுகிற காரியத்தை, இவன் என்னுடைய நேச குமாரன். முடிஞ்சிச்சா? இவன் என்னுடைய நேசகுமாரன் எடுத்துட்டீங்க பாத்தீங்களா? வசந்தம் மிஸ் பண்ணிட்டீங்க. மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் என்னவா இருக்கிறாங்களா? பிரியமா இருக்கிற. யார் சொன்ன வார்த்தை? ஏசப்பா பூமியில இருக்கிறாரு. இப்ப இந்த சத்தம் வந்துச்சு, யார் சொன்ன வார்த்தைன்னு கேக்குற. யார் சொன்ன வார்த்தை? ஏன்னா இந்த காட்சி மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்க கேட்கும் போதும் இருக்கும். என்னது? அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு அந்த சம்பவம் நீங்க கேட்டீங்கன்னா 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் இல்லைங்களா?
அவர் ஞானஸ்தானத்துடைய காட்சி நேரத்திலும் புறாவை போல் பரிசுத்தாவியானவர் வருகிறார். பிதானுடைய சத்தம் துணிக்கப்படுகிறது. அந்த யோர்தான் நதிக்கு ஓரமா நீங்க கேக்குறீங்க, இருக்குதுங்களா இல்லீங்களா? இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல, தேவ ஆவியானவர் புறாவை போல தன்மேல் வருகிறதை கண்டார். தன்மேல் வருகிறது யார் கண்டாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே கண்டார். அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, இவர் என்னுடைய நேசகுமாரன். எத்தனை வாட்டி சொல்லு, இந்த நேசகுமாரன் சொல்கிற இடத்துல தெரிஞ்சுக்கணும், இது பிதாவாகிய தேவன். யாருங்க நேசகுமாரன் சொன்னா? யாருங்க? பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்து என்ன செய்கிறாருங்க? சாட்சியை சொல்கிறாரு. ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சுச்சா அவருக்கு? பரிசுத்தாவியானோட சோ பிதாவுக்கு முகம் இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் முகம் இருக்கிறது. இப்ப நமக்கு கேள்வி என்னன்னா, பரிசுத்தாவியானவருக்கும் முகம் இருக்குதா? பரிசுத்தாவியானவர் பார்க்க முடியுமா? எப்படி இருப்பாரு? You have to think about it. ஏன்னா பைபிள் அவரை பத்தி சில ரகசியங்கள் கொடுக்குது. எடுத்துக்கொள்வோமா பாருங்க, ஒரு 5 விஷயத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10 இருந்து 11 வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10 இருந்து நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்துகிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆவியினாலே. இங்க இருக்கிற எல்லாருக்குமே கர்த்தர் பரிசுத்தாவினால உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், என்னதுங்க? God the Father, God the Son, God the Holy Spirit. இங்க வசனம் சொல்கிறது யாரை பத்தி குறிக்கிறது? இது இயேசுவை பத்தியா இல்ல பிதாவை பத்தியா? யாரை பத்தி இருக்குதுங்க? யாரை பத்தி சொல்லுது? இது பரிசுத்த ஆவியானவர். ரொம்ப தெளிவா இருக்குது பாருங்க. ஆவியானவர் சொல்லும் போதே நீங்க புரிஞ்சுக்கணும், அது யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். என்ன சொல்கிறாரு? எடுத்துக்கொண்டு போவோம் பாருங்க. நமக்கோ தேவன், தேவன் சொல்வது யாரு? பிதாவாகிய தேவன். நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினால் நமக்கு வெளிப்படுத்தி, அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுக்கு ஒரு ஆழம் இருக்குதா? மனுஷனுடைய ஆழம் மட்டும் கிடையாதுங்க. யாருக்கு ஆழம் இருக்குதுங்க? தேவனுடைய ஆழம். என்னங்க தேவனுடைய ஆழம்னா என்னது? தேவனுடைய ஆழம், the depths of God. என்ன இருக்கு வார்த்தை? the deep things of God என்ற வார்த்தை யூஸ் பண்ணுங்க. தேவனுடைய ஆழம். கடவுளுக்கு என்ன இருக்குதுங்க? நாங்க ஆழமான யோசனைகளுக்கு போறீங்கன்னு வார்த்தை இருக்குது பாருங்க. தேவன் கூட தம்முடைய ஆவியானவர் என்ன பண்றா? ஆழமான என்ன செய்கிறார்களா? தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். so it means கடவுளுடைய எண்ணங்கள் சிஸ்டமேட்டிக்குள்ள ப்ரோகிராம் ஆகுது. பரிசுத்தாவியானவர் என்ன பண்றாருங்க? அதுதான் உன் நாவல வார்த்தைகள் சொற்கள் பிறக்கிறதுக்கு முன்பாக அறிந்திருக்கிறார். இது 139 சங்கீதம். இந்த இடத்துல கை வைத்துக் கொள்ளுங்க. 139 சங்கீதம் 4-5 எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாங்க. சங்கீதம் 139 4வது வசனத்தையும் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம் பாருங்க. என் நாவில் சொல் பெறவதற்கு முன்னே, பெறவாதத்துக்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். சோ கர்த்தர் என்ன பண்றாருங்க? அறிஞ்சிட்டுக்கிறார். இட் மீன்ஸ் உங்களை பத்தி ஆண்டவருக்கு எதுவுமே மறைமுகமாக இல்ல. என்ன இல்லைங்க? காட்க்கு உங்க பத்தி என்ன தெரியாதுங்க? எதுவுமே தெரியாதா? எல்லாம் தெரியும். நீங்க பிறந்த தேதியில இருந்து மடிந்து போகிற நாள் வரைக்கும் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். சோ வார்த்தைகள் வரதுக்கு முன்னால உங்க மூளை யோசிக்கிறது பாருங்க. இந்த வார்த்தை சொல்லாமா யோசிக்கிறதுக்கு முன்பாக, நாங்க வார்த்தைகள் உருவாகிறதுக்கு முன்பாக, உற்பத்தி ஆகிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் எனக்கு அது தெரியும். எப்படி சாத்தியம்? இப்ப நீங்க கேட்டீங்க பாருங்க. ஆழங்களுக்குள்ள ஒருத்தர் போறான்னு சொல்லி யாருங்க? பரிசுத்த ஆவியானவர் இஸ் டீடைலிங் God. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் ஏமாத்த முடியாது. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண முடியாதுங்க? இங்க இருக்கிற யாரையுமே ஏமாற்ற முடியாது. ஏமாந்து ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியானவருடைய பார்வையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது.
சோ இந்த வசனத்தோட தோராய் அப்படியே பினிஷ் ஆகல, அப்படியே வாசிக்க கேட்போம் பாருங்க இந்த 11ஆம் வசனத்தை. மனுஷனுக்குள்ள ஆவியை என்று மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். இதாங்க மனுஷனுக்குரியவைகளை அறிவான். சோ என்ன புரிஞ்சுச்சு இந்த வசனத்தின் மூலமா? என்ன உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? கடவுளுடைய காரியத்தை மனுஷங்களை புரிந்து கொள்ள முடியுமான்னு கேக்குறேன். இங்கிலீஷ் என்ன இருக்குதுங்க? What man knows the things of a man, expect the spirit of the man which is in him. என்ன விஷயம் இருந்தாலும், எந்த காரியம் இருந்தாலும் மனுஷனுக்குரிய விஷயம் தான் அவனுக்கு என்ன தெரியுங்க? தெரியவே தக்கதாக கர்த்தர் வெளிப்படுத்தாத என்ன தெரியாதுங்க? எதுவுமே அவனுக்கு தெரியவே தெரியாது. என்னங்க சிலர் கேட்கலாம், ஏன் இதை தெரிஞ்சு கூடாதுன்னு கேட்பீங்க. இது ஏனானு அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ல இருந்து வாசிக்க கேட்பாங்க. அப்பொழுது கூடி வந்திருக்கிறவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யத்தை பாருங்க, இஸ்ரவேலுக்கு மறுபடியும் இந்த ராஜ்யத்தை நீங்க கொடுப்பீர்களான்னு ஒரு சம்பாஷணம் நடக்குது. 7ஆம் வசனம் சொல்கிறது, அதற்கு அவர் பிதாவானவர் தன்னுடைய ஆதீனம் அப்படின்னு என்னதுங்க? தன்னுடைய ரூலிங் என்ன இருக்குதுங்க? ஆதீனம் சொன்னா என்னங்க? ஆதீனம் ஆதீனம் ஆரம்பம். ஓகே, என்னங்க? ஆதீனம் ஆதீனம் ஃபர்ஸ்ட் டேல இருந்து லாஸ்ட் டே என்ற வார்த்தை தான் ஆதீனம் நாட்கள். ஆதீனம் ஏன்னா இங்கிலீஷ்ல நீங்க வாசிக்க கேட்கும்போது டைம், டே, அந்த நொடியும் அந்த நேரமும் என்னது? அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம் பாருங்க. பிதாவானவர் நம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது. உங்களுக்கு அடுத்ததல்ல. உனக்கு தேவையில்லாத விஷயம். மத்த 24 நீங்க கேட்டீங்கன்னா எல்லா விஷயத்தையும் ரகசியமா பேசுவார். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லை. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆதாமுக்கு முன்னால யார் இருந்திருப்பாங்க, உனக்கு என்னப்பா? என்னங்க ஆதாமுக்கு முன்னால? ஆதாம் பின்னால இருந்தவங்க பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அக்கறை கிடையாது. ஆனா ஆதாம் முன்னால யாரு தான் தெரிஞ்சுக்கிறது அவங்க ஒரு ஆசை. டைனோசர் இருந்திருக்கோமா, டைனோசர் முட்டை போட்டிருக்கோமா, அது யார் சாப்பிட்டு இருப்பாங்க, இதுதான் நம்முடைய திங்கிங். ஆண்டவர் சொல்றாரு, some things of the kingdom of God is mystery, and God says do not know about it. வானா அதெல்லாம் தெரிஞ்சுக்காத, வானா விட்டுருன்ற. நாம என்ன பண்றோம்? தலை உடைச்சி எனக்கு தெரிஞ்சே ஆகும். சில டைம்ல ஊழியக்காரங்க நாங்க சில பேய்ங்க ஓட்டும் போது, மந்திர பேய்களை ஓட்டும் போது சிலர் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டோம், வெளியே கொண்டு வர மாட்டோம். எனக்கு தெரிஞ்சதுனால வெளியே கொண்டு வர மாட்டேன். காரணம் பாத்தீங்கன்னா, பேய்ங்க ஓட்டி அமைச்சுக்கோ, அங்க போயிட்டு அவங்க பெருட்டின்னு சண்டை பண்ணுவாங்க, நீ அங்க மந்திரம் பண்ண தானே அப்படின்னு சொல்லி இவங்க அவங்களுக்கு குத்தினுவாங்க, அவங்க இவங்களுக்கு குத்தினுவாங்க. அதனால என்ன பண்றதுங்க? தெரிஞ்சா கூட இது தேவையில்லாத விஷயம் என்னதுங்க? இல்ல எங்களுக்கு நான் கூட போன வாரத்தை 3.5 மாசம் விட்டு பிறகு ஒரு பேயை ஓட்டி விட்டேன். கடைசி அது பேரு சொல்லிட்டே போயிடுச்சு. அல்சூர்ல இருக்குதா, லட்சுமிபுரத்துல இருக்குதா, நான் இதுல தான் வந்தேன், என்னை வந்து பாரு இவ்வளவு பெருசு, அதெல்லாம் என்னன்னா சொல்லிச்சீங்க. ஆனா என்ன அதோட ரகசியம் பாத்தீங்கன்னா, ஆளை காட்டி கொடுத்துட்டு போயிடுச்சு. என்னங்க ஆளை ஆசாமி என்ன பண்ணிருச்சீங்க? இவன் தான் மந்திரம் பண்ணாங்கன்னு காட்டி, இவங்க தூக்கி கொடுத்தாங்க, செஞ்சு கொடுத்தாங்கன்னு. அது எஸ்கேப். ஆனா பண்ணாம பாருங்க, அவன் நான் 3.5 மாசமா வானா சிஸ்டர் உங்களுக்கு தெரியுது, தொத்தி விட்டுலாத்த வேணாம் வேணாம், அவங்க யாரும் நமக்கு தெரியணும் அப்படின்னா போ. என்ன வீட்டுக்குள்ளேயே விரிசல்கள், பிரச்சனைகள். நாளைக்கு அவங்களை பார்க்கும்போது அவங்க தண்ணி கொடுத்தா கூட மந்திர தண்ணி தானே அடிக்கணும், ஏதாவது சாப்பிடறதுக்கு கொடுத்தா கூட என்ன மைண்ட்ல என்ன தெரியுங்களா? பிக்ஸ். சில விஷயங்கள் தெரியாத இருப்பது நல்லது. எவ்வளவு பேருக்கு விசுவாசிங்க தெரியாத இருப்பது நல்லது. இப்போ அதே கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
12ஆம் அதிகாரம் இவைகள் எல்லாம் ஒரே ஆவியானவர் நடப்பித்து. ஒரே ஆவியானவர். நமக்கு எவ்வளவு ஆவியானவர் இல்ல? எவ்வளவு ஆவியானவர் இல்ல? நமக்கு நிறைய பேர் ஆவியானவர் கிடையாது. என்னதுங்க? ஒரே ஒரு ஸ்பிரிட், ஒரே ஒரு ஆவியானவர். வாசிக்க கேட்போம். நடப்பித்து தமது சித்தத்தின்படியே, அவருடைய சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். சோ சம்டைம்ஸ் நீங்க கேக்குற வரம் உங்களுக்கு பிடிச்சதா இருக்கும், கடவுளுக்கு பிடிக்காத இருக்கும். ஏன்னா அதை நீங்க லாபகரமா கூட மாத்திக்குவீங்க. என்னங்க, சும்மா இருக்கிற பாலுக்குள்ளே தண்ணி ஊத்தி வியாபாரம் செய்யற ஊரு இது. இந்த மாதிரி வரங்க கிடைச்சிச்சுன்னா ஆளுங்க என்ன பண்ணிடுவாங்க? காசு பணமா ரொக்கமா என்ன பண்ணிடுவாங்க? வித்து தள்ளிடுவாங்க. மந்திரத்துக்கு 3000 ரூபாய், அதுல பாதி 1500 எடுத்துனது வை, போ இயேசுவை நாமத்தினால. என்னடங்க, பயங்கரமான ஆளுங்க இருக்கிறாங்க. அதுக்குதான் சொல்லுறாங்க, கிஃப்ட் வந்துட்டு நீங்க ஆசைப்படலாம், ஆனா கொடுக்கற அவருதான். என்னங்க, ஆசைப்படுகிறது என்னுடைய கிருத்தியம், ஆனா கொடுக்கறது அவருடைய கிருத்தியம். வசனம் சொல்லுது, அவர் யாருக்கு சித்தமா இருக்கிறாரோ அவருக்கு தான் என்ன கிடைக்குங்க? பகிர்ந்து கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியான வரத்தை என்ன பண்றாங்க? பகிர்ந்து கொடுக்கிறார். 2 வரம் பைபிள்ல ரொம்ப காமனான வரம். ஒண்ணு நவமான பாஷை, காமனான வரம். அந்நிய பாஷையில கூட பாத்தீங்கன்னா 3 வித்தியாசமான பிரிவினங்களுக்கு. நான் அது கீழே வரேன், உங்களுக்கு போகும்போது இன் டீட்டெயில்ல போவேன். என்னங்க, அந்நிய பாஷைன்றது நம்முடைய ஊர் பாஷை போல பேசலாம். இன்னொரு இடத்துல பேசுறது ரகசியம் பேசலாம். இன்னொரு இடத்துல பேசுறது தேவனுக்குள் நாம் கிட்ட சேரும்படியாக பேசும். சோ சிலது ரகசியமானது, சிலது நம்ம ஊருடைய பாஷமா இருக்கும், சிலது வெளிப்பாடாக இருக்கும். சோ இதுலயே 3 பரிமாணங்கள் இருக்குது. நாம இப்ப அந்த டாபிக்கை டச் பண்றது வேணாம். 2 காமனான வரங்கள் இன்னைக்கு சபையில யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு, எல்லா சபையில பாத்தீங்கன்னா அந்நிய பாஷையில பேசுவாங்க. கையை தட்டிட்டு என்ன பண்றாங்க? அந்நிய பாஷத்தை பேசுவாங்க. இது அப்போஸ்தலர் புஸ்தகத்துல இருந்து நடக்கிற ஒரு விஷயம். குழந்தையா இருக்கும்போது நான் குழந்தையா இருந்தேன், பெரியவனாயிட்ட பிறகு நான் பெரியவனாயிட்டேன்ற ஒரு வசனம் பைபிள் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் அந்த வசனம்? குழந்தையா இருக்கும்போது நான் குழந்தையின் சுபாவத்தை கொண்டவனாக இருந்தேன். இப்ப நான் என்ன, பெரியவனாயிட்ட பிறகு என்னங்க? பரிசுத்த ஆவியானவர் ஃபர்ஸ்ட் டேல இருந்த மாதிரி லாஸ்ட் டேல இருக்க மாட்டார். வளர்ச்சி. நீங்க நர்சரியில அனுப்பிட்டு எஸ்எல்சி உடைய நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டீங்கன்னா முடியாது. ஆனா வளர்ச்சி படிப்படியா 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 நீங்க ஆரம்பிக்கும் போது சில வார்த்தைகள் வரும், பா ஷா மா அப்படின்னு சில வார்த்தைகளோடு நீங்க ஆனா படிப்படியா போக 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 உங்களுக்குள்ள என்ன இருக்குங்க? when you exercise the word, ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாருங்க? வார்த்தையை. இன்னொரு விஷயம், ஜனங்க மத்தியில பேசுறது ஒண்ணு இருக்குது, உனக்கு பர்சனலா பேசுறது ஒண்ணு இருக்குது. வேடிக்கை பொருளாக மாத்தாதீங்க. என்னைக்குமே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாதீங்க? வேடிக்கை பொருளா மாத்தாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பண்ற விஷயம் எல்லாருக்குமே சிரிப்பு வந்துடும். காமெடி பீஸ்ன்றாங்க பாருங்க, அந்த மாதிரி சிரிச்சுட்டே இருப்பாங்க. எதுக்குடா சிரிச்சு நிக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வாயப்பா நீ 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 நீங்க. எனக்கு ஒரு பாஸ்ட் இருக்கிறார், ஒரு அந்நிய பாஷை பேசினா ரொம்ப பிடிக்கும். திருப்பி திருப்பி அந்த இதை ரிவைண்ட் பண்ணி பார்ப்பேன். தில் கொங்கா மண் காங்கா அப்படின்னு பேசுவார் அவரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. என்னங்க திருப்பி கேட்கணும் அவர் பேசுறது என்னங்க. சிலருக்கு வேற பாபா 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 மிஷின் கண்ல என்னங்க பாபா மேல என்ன பசங்களே வெறும் பாபா பாபான்னு பேசு என்னன்னா பேசுற கடைசியில நம்ம கேட்கற மாதிரி. அந்த மாதிரி வளர்ச்சி என்னங்க, யூ நீட் growth, internal growth, external growth, உள் வளர்ச்சி வெள் வளர்ச்சி, வளர்ச்சி வேணும். அப்படி நீங்க வளர்ச்சி ஆகலன்னு சொன்னா உங்களை ஜனங்க பரியாசம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கேலி பண்றது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ ஒன்னு சபைக்குள்ள பேசுறது ஒண்ணு இருக்குது, பர்சனலா ஒன்னு பேசுறது இருக்கு. பர்சனலா நீங்க எப்படி பேசினாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஒருவேளை கண்டுக்கணும் உங்க வீட்டுல இருக்கிற பசங்களோ உங்க மனைவியோ புருஷன் தான் கண்டுக்கணும், வேற அவங்களை விட்டா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இது ஒண்ணு. அடுத்தது, அந்நிய பாஷத்தை காட்டிலும் ரொம்ப மேன்மையானது பைபிள் என்னன்னு பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் வரும். நான் உங்களுக்கு லாஸ்ட் வீக்கே தீர்க்க தரிசனத்தின் ஆவியை சொல்லி இருக்கிறேன். எத்தனை தீர்க்க தரிசிங்க இருக்கிறாங்க, கள்ள தீர்க்க தரிசி இருக்கிறாங்க. வசனத்துக்கு உடையமானது எதுவுமே கிடையாது. மறுபடியும் சொல்றேன், பைபிள் இல்லாத ஒரு தீர்க்க தரிசனம் வர புதுசா நீங்க சொல்லுங்கன்னு கேட்கிறேன். பைபிள் இல்லாத ஒரு வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை புதுசா சொல்லுங்க. நீங்க சொல்ல ஏன் காரணம்? வெளிப்பாடு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனங்களா? இந்த தீர்க்க தரிசன
வசனங்கள். சோ வார்த்தை கூட நீங்க வாசிக்கும் போது என்ன வார்த்தைங்க? தீர்க்கதரிசனத்தின் வார்த்தைகள். ஆண்டவர் உங்களுக்கு காரை கொடுக்கிறாரு, பங்களா கொடுக்கிறதை காட்டிலும் இந்த வசனத்தை கொடுக்கிறவர்களாக மாற்றபடியாக நான் ஜெபிக்கிறேன். தீர்க்கதரிசனத்திலும் பாத்தீங்கன்னா பல வண்ணங்கள், பல வகைகள் இருக்குதுங்க. God எப்போதுமே அவனை பேட் பண்ணிட்டே இருக்க மாட்டார். ஏ ஷபாஷ் 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 குட் குட் அப்படி கிடையாது. God உன்னை வந்து ரிட்ரீவ் பண்ணுவார். செய்யறது தப்பு. யாரை ஆண்டவர் நேசிக்கிறானோ அவரை ஆண்டவர் என்ன பண்றாருங்க? சிட்சிக்கிறார். ஆண்டவர் கேள்வி கேட்பார், நீ செய்யறது தப்பு. God என்ன பண்ண மாட்டாருங்க எப்போதுமே குட் ஷபாஷ் நீ என்ன நல்ல வேலை பண்றது. கர்த்தருக்கு பிடிக்காத விஷயம் இருக்கு, கோபமாயிடுவார். ஆண்டவர் யோனாவை பார்த்து சொல்லி இந்த இடத்துக்கு நீ போவாதன்றார். அவன் என்ன பண்றாங்க? வேற இடத்துக்கு போறான். போன்ற இடத்துக்கு போவாத என்ன பண்றாருங்க? வேண்டான்ற இடத்துக்கு போறான். என்ன ஆச்சுங்க அது? தெரியுங்களா உங்களுக்கு கதை? யோனான் கதை எவ்வளவு பாதிப்பு, எவ்வளவு பிரச்சனைகள், இக்கட்டுங்க. சோ தீர்க்கதரிசனம்ன்றது நமக்கு எச்சரிப்பை மூட்டது. இன்னைக்கு பிரசண்டா என்ன நடந்துட்டு இருக்குது, என்ன ஆயிட்டு இருக்குது, இவையெல்லாம் ஆண்டவர் நம்மை எச்சரித்து பேசுவார், கனிவோட பேசுவார், வித் டீப் ரெஸ்பெக்டோட பேசுவார். உங்ககிட்ட ஆண்டவர் பேச மாட்டாருன்னு யாராவது சொன்னா தயவு செய்து சொல்லுங்க, உன்னை ரட்சித்தாதே ஏசப்பா என்ன இடத்துலயும் பேசுவார். கண்டிப்பா பேசுவார். இட் நீட்ஸ் கனெக்ஷன். கனெக்டிவிட்டி இஸ் நெசசரி. கர்த்தர்கிட்ட நீங்க என்ன செய்யுங்க? முழங்கால் படிட்டு 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம், ஒரு இரவெல்லாம் உட்கார்ந்து தலை ஒடிச்சு ஆண்டவருடைய கிருபை, அபிஷேகம், கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். அதெல்லாம் இருக்குது. அபிஷேகத்துல நிறைய வண்ணங்கள் இருக்குது. அதையும் நம்ம வரப்போகிற நாட்களை பார்ப்போம். எப்படி சும்மா எடுத்தோம் ஆவியானவர் நீங்க ஃப்ரெண்டு, நீங்க செல்லம், என் லட்டு, என் மிச்சர், என் அபிஷேகத்தை தாங்கன்னா அவர் கேட்பாரு, அதெல்லாம் பேக்கரியில வைக்கிறது, இதெல்லாம் எங்கிட்ட கிடையாது. ஆவியானவர் அப்படி வேலை செய்ய மாட்டார். ஆவியானவர் ரொம்ப சிஸ்டமேட்டிக் காட். என்னங்க? தெரிந்து கொள்ளப்பட்டனும் கடைசி நாட்களை வஞ்சிக்கப்படுவாங்க. இதே பைபிள் வசனம் சொல்லுங்க. என்ன இருக்குதுங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனும் கடைசி நாட்களை வஞ்சிக்கப்படுவாங்க. சோ இதெல்லாம் உங்களுக்கு வசனத்தோட கொடுக்குறேன். இட்ஸ் நாட் மை ஓன் எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா தீர்க்கதரிசனத்தின் வார்த்தை வசனம் இருக்குதா சிஸ்டர்? வாசிங்க 3வது வசனங்க. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் வாசிக்கிற, அதுதான் சொல்ற பைபிள வாசிங்க. பைபிள வாசிங்க. வாசிக்கிறவனும் கேட்கிறவன் காது உள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு நிறைய சர்ச்ல பைபிள் கிடையாது, அவங்க இருப்பாங்க. கிராஸ் இருக்க, ஜீசஸ் இருக்க மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. You have to identify few things by God. எங்க தேவ ஆவியானவர் உண்டோ அந்த இடத்துல விடுதலை. என்னங்க வெறும் விடுதலையா? பரிபூர்ண விடுதலை. இதுதான் கரெக்ட் வேர்டு. நான் எப்போதுமே யூஸ் பண்ற வார்த்தை அது. கர்த்தர் தன் வார்த்தைக்கு மேல இல்ல, கர்த்தர் தன்னுடைய வார்த்தைக்கு கீழேயும் இல்ல, கர்த்தர் தன்னுடைய வார்த்தைக்கு உள் அடங்கி இருக்கிறார். விசுவாசிகளும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் மேல இல்ல, விசுவாசிகள் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கீழே இல்ல. விசுவாசிகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் எதை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை நான் செய்வேன். நீங்கள் மிகுந்த கனிகளை கொண்டு பதினார் என் பிதானவர் மகிமைப்படுவார். நீங்கள் அவருக்கு யோவான் புஸ்தகம் 15:3, யோவான் புஸ்தகம் 15:7, யோவான் புஸ்தகம் 15:8 இந்த வசனம் எல்லாம் நீங்க கேட்டுட்டு போனீங்கன்னா ரொம்ப தெளிவான வார்த்தைகளை நீங்க கற்றுக்கொள்வீங்க. விசுவாசிக்கிறீங்களா? சோ வாசிக்கிறவன் கேட்கிறவன் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் யாருக்காமலாம் they are not ordinary people. அதுதான் பைபிளை வாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். விசுவாசிக்கிறவங்க என்னவா இருக்கணுங்களா? பாக்கியவான்கள். யாருங்க நீங்களாம்? நீங்களா யாருங்க? பாக்கியம். எதுக்கு பாக்கியவான் சொல்கிறேன்? இந்த வசனத்தை சிலர் வாசித்து கொண்டு இருக்கிறாங்க, சிலர் இந்த வசனத்தை என்ன பண்றாங்க? காதுல கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப இங்க வெளியில நீங்க போகும்போது என்னவா இருப்பீங்க? கேட்ட வசனம் இருதயத்துல வேலை செய்ய இயேசுவின் நாமத்தினால it will make you a stardom. ஒரு விசேஷமான மனிதர். இது வரைக்கும் சாதாரணமா இருந்தாங்க, ஆனா கடவுளுடைய ராஜ்யத்துல உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். ஏசப்பாடி ஒவ்வொரு சீடர்களும் படிப்பறிவு இல்லாத சீடர்கள், வெரி ஆர்டினரி பர்சனாலிட்டி, ரொம்ப சாதாரணமான சீடர்களாக இருந்தாங்க. ஆனா கர்த்தர் அவர்களை ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வைத்து ஆண்டவர் ஆளுகை பார்த்தார். விசுவாசிக்கிறீங்களா? சோ பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு சித்தமா இருக்கிறாரோ அவருக்கு என்ன செய்வாருங்க? எதை பகிர்ந்து கொடுப்பாரு? அவருடைய வரங்களை பகிர்ந்து கொடுப்பாரு. சோ இன்னைக்கு சபையில 2 வரம் பிரபலமான வரம். ஒண்ணு என்ன வரம்?
அந்நிய பாஷை. அடுத்தது என்ன வரும்? தீர்க்க தரிசனம். அந்நிய பாஷத்துல என்ன இருக்குதுங்க? 3 விதமா இருக்குது. அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் உங்களுக்கு கொடுத்துட்டு போவோம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன். சோ அந்நிய பாஷத்துல என்ன இருக்குதுங்க? 3 பிரிவுகள் இருக்கிறது. ஆனா தீர்க்க தரிசனம்ன்றது there is depths of God. Forensics prophecy ன்னு இருக்கும். உதாரணத்துக்கு உங்க போன் நம்பர் எடுத்து கொடுத்துருவாங்க, டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. உங்களோட வண்டி நம்பர் எடுத்து கொடுத்துருவாங்க. நீ என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா எடுத்து கொடுத்துருவாங்க. நீ என்ன இடத்துல நின்னுட்டு என்னென்ன தப்பு செய்யறது ஆண்டவர் காட்டி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பைபிள் இருக்குதா? எஸ். ஆண்டவர் உங்களை அந்த அளவுக்கு டான்ஜிபிள், நாளுக்கு நாளுடைய வளர்ச்சி தான். எடுத்த உடனே 6 4 1 2 3 5 அப்படின்னா என்ன? உங்களுக்கு ஏதாவது புரியுதா? When God speaks, there is perfection. Forensic science உடைய prophecy. துணியோடைய கலர், எந்த இடத்துல நின்னுட்டு இருந்தான், அவன் என்ன ஷூ போட்டுட்டு இருந்தான், அவன் வீட்டுக்கு யார் வந்தாங்க, கடைசியா என்ன சாப்பிட்டான் அன்ற டீட்டெயிலிங் கிடைக்கும். கேஜிஎஃப்ல நான் போன ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்ச கண்டினியூட்டியா நான் 14-15 பேருக்கு நான் பேர் கூப்பிட்டுட்டே இருக்கிறேன். ஆனா ஒரு பாஸ்டருக்கு மாத்திரம் நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக ரொம்ப ஆவலோட இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்தார் பாத்தீங்கன்னா, அந்த மீட்டிங்ல அவர் என்ன பண்ணாங்க, வெளியே போட்டுக்கிறார். இப்ப அவரை கூப்பிடணும். அவரை போல ஃபர்ஸ்ட் கூப்பிட்ட ஒரு மனுஷன் வந்து ஒருத்தர் நின்னுட்டார். அவரு கல்யாணம் போறார், அவரு ஒரு பாஸ்டர், அவரு வந்து நின்னுட்டார். இன்னொருத்தர் வந்தார், அவருதான் வரணும், அவர்தான் என்னோட மைண்ட் பிக்சர்ல. சோ அவரோட பேரு வெறும் ஸ்டார்டிங் பேர் மாத்திரம் சொல்ல, அவருக்கு 3 பேர் இருக்குது. அவரோட 3 பேரும் சொல்ற, அவரோட மனைவி பேர் சொல்ற, அவன் பையன் பேர் சொல்ற, டேட் ஆஃப் பர்த் சொல்ற, ஞானஸ்தான டேட் சொல்ற, கல்யாண நாளுடைய நிகழ்ச்சி பத்தி சொல்ற. இதெல்லாம் போயிட்டு இருக்கு, டக் 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 ஆக்ஷன் போயிட்டு இருக்குதுங்க. கடைசியா போன் நம்பருக்கு வந்து மாட்டிக்கிட்டு என்னங்க சர்ச் பேர் ஆயிடுச்சு, அவரோட கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சுங்க. கடைசியாக அவருக்கு பேரு போன் நம்பர் அடிச்சு விட்டணும். என்னதுங்க, பாஸ்டர் திருப்பி ரிட்டர்ன் வர. இது உண்மையா நடந்த ஒரு விஷயம். கேஜிஎஃப்ல என் கூட வந்த பிரதர்ஸ்ங்க சாட்சிங்க. ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? பாத்தீங்களா, இது வரைக்கும் கேஜிஎஃப்ல பேசப்படுகிற சில விஷயங்கள் அது ஒரு விஷயம். எப்படி பாஸ்டர் செய்தாரு. கடந்த வாரத்துல ஒரு பிரதர் கூட எங்கிட்ட பேசிட்டு போது அவர் இதுதான் சொன்னார், எவ்வளவு பேர் தீர்க்கதரிசனம் நீங்க ஒரு வித்தியாசமா சொன்னீங்க. நிறைய வெளிப்பாடுகள் இருக்குது, அதெல்லாம் உங்ககிட்ட ஓப்பனாங்க பகிரங்கமா சொல்ல முடியாத அளவுக்குலாம் இருக்கு. என்னங்க நீங்க பயந்துருவீங்க, என்னன்னா பாஸ்டருக்கு இவ்வளவு விஷயம் எப்படி தெரிஞ்சிச்சு, யாரும் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டா. நிறைய பேர் பாஸ்டர் யாரு, உங்க போன நம்பர் எனக்கு அங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க, அது பப்ளிக் மீட்டிங்ல சொல்லுங்க. உங்க கல்யாண நாள்ல நீங்க என்ன சாப்பிட்டீங்க, எனக்கு நாங்க நீங்க சாப்பிட்டீங்களோ இல்லையா எங்களுக்கு நான் தெரியும். பட் அந்த இடத்துல என்ன சொல்றாரு, நெசசரி, ஊழியத்தோட பரிமாணம், நெசசிட்டி, அவசியம், தேவை அப்படின்னு நினைக்கும் போதுதான் அதெல்லாம் ஆண்டவர் பேசுவோம். பட் அதையே பணமாக்கிட கூடாது, என்ன ஆக்கிட கூடாதுங்க. விசுவாசிக்கிறீங்களா? சோ தீர்க்கதரிசன ஆவியம் பல வண்ணங்கள் இருக்குது. சில தலைகளை பிடிச்சு ஆட்டி தர கர்த்தரும் கூட தான் இருக்கிறாரு, நீ பயப்படாதுன்னு சொல்லி. ஏன்பா அது வசனத்துல இல்லையான்னு நான் கேட்கிறேன். சோ டிஃபரெண்ட் என்ன இருக்குதுங்க. புரியுதுங்களா? இதுக்கு யூ நீட் மோர் பிரேயர், மோர் சரண்டர். அதிகமான ஜெபமும் அதிகமான அர்ப்பணிப்பு. நீ ஜெபித்தால் கர்த்தர் உன்னிடத்துல பேச துவங்குவார். வரங்கள் உன்னோட மடிக்கு வந்து சேரும். விசுவாசிக்கிறவங்க எலிசா ஒன்ன செய்வீங்க. வெறும் எலியா கூட சுத்தி நின்றார், காக்கா பிடிச்சிட்டு இருந்தாருன்ற வார்த்தை சும்மா சுத்தி நின்றாரு. எலியாவுடைய அபிஷேகம் இரட்டிப்பாக எலிசாவுடைய மடியில சும்மா சுத்தி நின்றுருக்காங்க. அதுதான் எப்போதுமே ஊழியக்காரர் கூட உரசும் போதுதான் அபிஷேகம் மேலே இறங்க இயேசுவின் நாமத்தில். விசுவாசிக்கிறீங்களா? சோ யூ நீட் டு நோ. வரப்போகிற நாட்கள் இன்னும் இருக்குதுங்க. டைம் இஸ் வெரி லெஸ். ஆல்ரெடி டைம் மூவ் ஆயிட்டு இருக்கிறோம். நம்ம இன்னும் வரப்போகிற நாட்கள்ல பரிசுத்தானுடைய பரிமாணங்கள் என்ன பண்ணுவாங்க, இன்னும் நிறைய நாம் கேட்போம். விசுவாசிக்கிறீங்களா? Did you learn something? இதாங்களும் புதுசா ஒன்று கற்றுக்கினீங்கன்னா நாங்க ஒரு சத்தமே இல்லையே. God bless you. ஒருவேளை இது புதுசா உங்களுடைய வாழ்க்கையில இருந்தமாகி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. கொடுத்த வசனங்களாம் தியானம் செய்யுங்க. இது ஒரு புக்கை போலங்க, இதை எழுத வைத்திருக்கிற ஒரு புக்கை போல உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். வாட் எவர் ஐ ரிசர்ச், இதெல்லாம் நாங்க தேடி கண்டுபிடிச்சு என்னுடைய சிஸ்டம்ல வைத்திருக்கிறதெல்லாம் உங்களுக்கு மறுபடியாக எடுத்து என்ன பண்றாங்க, உங்களுக்கு மறுபடியாக கொடுத்துட்டு இருக்கிறேன். இது ஒரு புஸ்தகமாகவே நீங்க எழுதணும். இதுல 25 அதிகாரங்கள், 25 சாப்டர்ஸ். நாம வெறும் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவினுடைய வெறும்
துவக்கத்துல நாம கண்களை மூடி நாம பிரார்த்தனை செய்வோமா? எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பன், இந்த வேளை நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய நீதி கருத்துக்குள்ள நாங்கள் ஒப்புக்கிட்டு இருக்கிறோம். God, பரிசுத்தாவினால நீங்கள் நிரப்புங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பரிசுத்தாவிக்காக அவர்கள் இயங்குகிறாங்க தகப்பனே. அந்த இயக்கத்தை தந்தவங்களே நீங்க தான் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால திருத்துவயமான தேவனை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாங்கள் எல்லாருமே பிழை உள்ள மனுஷர்கள். ஆனா வசனத்தை ஆராய்ந்து பார்க்க ஆண்டவரே, தேவனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்க்க நீங்கள் தருகிற கிருபைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி. கர்த்தர் சுவாசமாக இருந்தார்னு சொல்லி ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்க கேட்டோம். யார் எங்களுக்கு மேல ஆண்டவரே சுவாசத்தை ஊதினாரோ அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே யோவான் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 22ல அவர் மறுபடியும் சீடர்கள் மேல சுவாசத்தை அவர் ஊதினார். ஆண்டவரே, இந்த வேளையில ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை சுவாசத்தை ஊதுகிறோம் ஆண்டவரே. நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும். அபிஷேகத்தினால் நிரப்புங்க, வரத்தினால் நிரப்புங்க. இங்க இருக்கிற யாருக்கோ இந்த அபிஷேகம் தேவை, இங்க இருக்கிற யாருக்கோ வரங்கள் தேவை, இங்க இருக்கிற யாருக்கோ இத்தனை நாட்களா கிறிஸ்தவனாக இருந்து இன்னும் நான் இப்படியே இருக்கிறேன் என்ற அனுபவத்தில் இருக்கிறான் தகப்பனே. Please teach your people ஆண்டவரே. யாரையோ நாடி போகி யாரையோ தேடி போகாம அல்லாமல் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகள் மறுபடியாக நினைப்பூட்டுகிற ஆண்டவரே. ஆண்டவரே, பிதாவாகிய தேவனுடைய அன்புன்ற வார்த்தை ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை ஆண்டவரே. ஆனா பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியத்துடைய கிருபைக்காக உமக்கு கூட அவனுக்கு நான் bless பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.